முதல்வராக இருந்த நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களே, அவருடைய சொந்த தொகுதி குளத்தூர்ல மக்கள் தோல்வியடை செய்ததை யாராலையும் ஜீரணிக்க முடியல. 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. அதிமுக விட்டு அவரு தோல்வி அடைஞ்சிருந்தா கூட சகித்து போயிருந்திருப்போம். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுடைய தலைவர்கள் திமுகவுடைய வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, திமுகவுடைய தலைவர்கள் அதிமுக வேட்பாளர்களிடம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சேவையும் செய்யாமல், போராட்டமும் செய்யாமல், தேர்தல் களத்திலும் வேலையும் செய்யாமல், பூத்துக்கு கூட ஆட்களை நியமிக்காமல் இருந்த ஒரு கட்சியிடம் அவர் தோல்வி அடைஞ்சிருக்காருங்க போது அதை ஜீர்ணிக்க முடியல. இந்த நிலையில தான் சிதம்பரத்துல நாங்க ஜெயித்த மகிழ்ச்சியை எங்களால் கொண்டாட முடியல. 25 ஆண்டு காலம் அதிமுக இருந்த தொகுதி சிதம்பரம். அந்த சிதம்பரத்துல நாங்க தோழமை கட்சியினுடைய சிறப்பான ஒத்துழைப்போடு எங்களுடைய பல்வேறு கட்ட பரப்புரைகள், முயற்சிகள், மிக முக்கியமாக முதல்வர் அவர்களுடைய தனி கவனம், இந்த அடிப்படையில் நாங்கள் அதில் வெற்றி பெறுறோம். எங்களுடைய மாவட்ட அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான உழைப்பு செஞ்சார். இந்த சூழலில் நாம வெற்றி பெற்று இங்கே வந்திருக்கக்கூடிய நிலையில நம்முடைய முதல்வர் ஆட்சியை இருந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய தொகுதியில தோத்துட்டாருங்கிற வருத்தம் எங்களை உற்சாகத்தை குறைச்சி. அப்போதான் எங்கள் கட்சி நிர்வாகிகள் முடிவு பண்ணோம், நம்ம 5 சீட்டு 6 சீட்டு வாங்கலை, 10 சீட்டு வாங்கலை, ஒரு சீட்டை தான் வாங்கி அதை ஜெயிச்சிருக்கோம். முதல்வர் இப்படி தோத்துருக்கானுங்கும் போது நம்ம ஏன் நம்முடைய தொகுதியை அவருக்காகவே கொடுத்து அவர் நின்று சட்டமன்றத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசிச்சுட்டு அந்த ஆலோசனையோட தான் நாங்கள் போனோம். போகும்போது முதல்வர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, நாங்கள் வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கிறோம் அப்படிதான் நினைப்பாங்க தானே. ஏன்னா ஒரு தேர்தலில் வெற்றி பெற்று இருக்கிறோம், தோழமை கட்சியுடைய ஒரு தலைவர் அவர் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்திருக்காரு, கூட்டணியுடைய தலைவரும் கண்டிப்பாக வாழ்த்துவாங்க வந்திருக்காரு தான் நினைச்சிருப்பாரு. ஆனா உள்ள போகும்போது வாங்கன்னு சாரின்னு சொல்லி உச்சாமா எழுந்து வந்தார். உட்கார்ந்து இருந்தார். அவரு, நம்ம துர்கா அம்மா, நம்ம பிரேமலதா அண்ணி, துரைமுருகன் இப்படி கட்சியுடைய மூத்தண்டு வாங்கலாம் உட்காந்துலாம். உடனே பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டாரு. வாங்கன்னு சாரி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட அந்த சந்தோஷம் இருக்கு, நம்ம நிறுத்தின நம்முடைய கூட்டணி தலைவர் ஜெயிச்சு வந்திருக்காரு, அந்த சவால் மிக்க தொழில் ஜெயிச்சு சந்தோஷம். நம்மளால அதை அந்த என்ன சொல்றது பரிமாற முடியல.